அனைவருக்கும் வணக்கம். போட்டித் தேர்வுகளின் துணைவன் தியுகத்திலிருந்து நான் உங்கள் முத்துரம்யா. நம்ம இன்றைய வகுப்புல சிற்றிலக்கியத்தோட வகைகள் பார்க்கலாம். சிற்றிலக்கியத்துல பல வகை இருக்குது. உலா, பள்ளு, தூது, புறம் என. இதுல கலம்பக வகையில் ஒரு நூலான நந்தி கலம்பகம் பற்றி பார்க்கலாம். நந்தி கலம்பகம் இதுதான் கலம்பக வகையில எழுந்த முதல் நூல். இதனோட காலம் 9ஆம் நூற்றாண்டு. அரசன் மீது பாடப்படும் பாடல்களை கொண்ட கலம்பக நூல் நந்தி கலம்பகம். இதுல தெள்ளாறு போர் பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. நந்தி கலம்பகத்தால் இறந்த கதை நாடறியும் என்பது 3ஆம் நந்திவர்மனைத்தான் குறிக்கக்கூடிய ஒரு பாடல். இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் சோமேசர் முதுமொழி வெண்பால இடம்பெற்றிருக்குது. அறம் வைத்து பாடப்படக்கூடிய இலக்கியம் கலம்பகம். சிறந்த கலம்பக நூல் அப்படின்னா நம்ம திருவரங்க கலம்பகத்தை பற்றி சொல்லலாம். இந்நூலோட ஆசிரியர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். இந்த நூல் பல்லவ மன்னன் 3ஆம் நந்திவர்மனை பாட்டுடை தலைவனா கொண்டு பாடப்பட்டிருக்குது. இது 3ஆம் நந்திவர்மனோட வீர செயல்களை புகழ்ந்து கூறுவதால் இது பாடான் திணையில சார்ந்தது. அதாவது பாடான் திணை என்றால் பாடப்படக்கூடிய ஆண்மகனது ஒழுகலாறுகள், அவங்களோட வெற்றி, வீரம், புகழ் இதை பற்றியெல்லாம் பாடக்கூடியதுதான் பாடான் திணை. அந்த வகையில் சேர்ந்த நூல்தான் நந்தி கலம்பகம். சொல்லும் பொருளும் பார்த்தலாம். புயல், மேகம், நிதி, செல்வம், கவிகை, உடை, பொருது, மோதி. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய சிற்றிலக்கிய வகை உலா. உலா அப்படின்னா பவனி வருதல் என்று பொருள். அன்றைய காலகட்டங்களில் எல்லாம் நாடு நகரம் பார்த்ததற்காக ஒரு அரசன் மாலை வேளைகள்ல தேர் பூட்டிட்டு அலங்காரம் செய்து கொண்டு வெளியே வருவாங்க. அந்த மாதிரி பவனி வர்றதுக்கு பேரு தான் உலா என்று பொருள். இந்த உலா நூல் தலைவன் ஒருவன் உலா வரும்போது பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் இந்த 7 வகையான பருவ மகளிர் எல்லாமே அந்த தலைவனை கண்டு காதல் கொள்வதை, மயங்குவதை பற்றி கூறுவது உலா. உலாவை உலாப்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க. உலாவோட பாவகை கலிவெண்பா. உலா இலக்கியத்தோட பாட்டுடை தலைவனோட பெயர் கூறப்படும். ஆனா அவங்கள தொடர்ந்து வரக்கூடிய பருவ பெண்களோட பெயர் கூறப்படாது. உலால 2 நிலை இருக்குது. அதாவது முன்னிலை, இன்னொன்று பின்னிலை. முன்னிலை அப்படின்னா பாட்டுடை தலைவனோட சிறப்பு, நீராடல், அவங்க அலங்காரம் செய்து கொண்டு வருதல், அவங்க வரக்கூடிய வாகனம், அதாவது பரிவாரங்கள் புடை சொல்லி அன்றைய காலகட்டங்களில் எல்லாம் தேர் இல்லை குதிரை பூட்டியதுல தானே வருவாங்க. அந்த மாதிரி வரக்கூடிய வாகனம், இதை பற்றி எல்லாம் கூறக்கூடியது முன்னிலை. தலைவனை பற்றி கூறக்கூடியது முன்னிலை, தலைவனோ அரசனோ. உலா வரும் தலைவனை கண்டு காதல் கொண்ட 7 பருவ மகளிர், அவங்கள பத்தி சொல்றது பின்னிலை. இவங்களோட பெயர் சுட்டப்படாது. 7 பருவ மகளிர் யார் யாருன்னு பார்க்கலாம். பேதை 5 முதல் 7 வயது வரை இருக்கக்கூடியவங்க. பெதும்பை 8 முதல் 11 வயது வரை இருக்கக்கூடியவங்கள பெதும்பைன்னு சொல்றாங்க. மங்கை 12 முதல் 13 வயது. மடந்தை 14 to 19 வயது வரை. அறிவை என்றால் 20 முதல் 25 வயதை உடையவர்கள். தெரிவை என்றால் 26 முதல் 32. பேரிளம் பெண் 33 முதல் 40 வயதுடையவர்கள் பேரிளம் பெண். இதே போல ஆண்களோட பருவத்தையும் 7 பருவங்களா பிரிச்சிருக்கிறாங்க. பாலன் என்றால் 1 முதல் 7 வயதை உடையவர்கள். மீலி என்றால் 8 முதல் 10 வயதை உடையவர்கள். மறவன் என்றால் 11 முதல் 14 வயதுடையவர்கள். பிறலோன் என்றால் 15 வயதுடையவன். காளை என்றால் 16 வயதுடையவன். விடலை என்றால் 17 முதல் 30 வயது வரை இருக்கக்கூடியவர்கள். முதுமகன் என்றால் 31 முதல்
40 வயதை உடையவர்கள். பெரும்பாலும் இந்த பெண்களோட 7 வகை பருவத்துல பெதும்பை பருவத்தை தான் சிறப்பா எடுத்து பாடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலா நூல்ல சிறந்த உலா நூல் மூவருலா. இதனோட ஆசிரியர் ஒட்டக்கூத்தர். மூவருலால பாட்டுடை தலைவர்களா விக்கிரம சோழன், 2ஆம் குலோத்துங்க சோழன், 2ஆம் ராஜராஜ சோழன் ஆகிய மூவரும் இருப்பாங்க. ராஜராஜ சோழன் உலா இதனோட ஆசிரியர் ஒட்டக்கூத்தர். கூத்தர் அப்படிங்கிறதா இவரோட இயற்பெயர். ஆனா அவரு பந்தயம் வைத்து பாடுவதில் வல்லவர் ஆகையால் அவருக்கு ஒட்டக்கூத்தர்னு பெயர் வந்திருக்குது. ஒட்டம் என்றால் பந்தயம் என்று பொருள். முதல் உலா நூல் நமக்கு திருக்கைலாய ஞான உலா. திருக்கைலாய ஞான உலாவுக்கு ஆதி உலா, தெய்வீக உலா அப்படிங்கிற வேறு பெயரும் உண்டு. திருக்கைலாய ஞான உலாவோட ஆசிரியர் சேரமான் பெருமாள் நாயனார். திருக்கைலாய ஞான உலா இறைவன் முன்னாடி அரங்கேற்றப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. உலால பெதும்பை பருவம் பாடுவது கடினம் என்பதால் உலாவிற்கு பெதும்பை புலி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பெதும்பை பருவத்தை தான் சிறப்பா எடுத்து பாடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா விக்கிரம சோழன் உலா குறித்து பார்க்கலாம். இதனோட ஆசிரியர் ஒட்டக்கூத்தர். இவரோட இயற்பெயர் கூத்தர் என்பது. ஊர் மலரி. காலம் 12ஆம் நூற்றாண்டு. இவரோட பணி விக்கிரம சோழன், முதல் மற்றும் 2ஆம் குலோத்துங்க சோழன், 2ஆம் ராஜராஜ சோழன் இவங்களோட அவைக்கள புலவராக இருந்திருக்கிறாங்க. சிறப்பு பெயர்கள் கவி சக்கரவர்த்தி, கவி ராட்சசர், கௌட புலவர், காலக்கவி, சர்வ கவி என்றெல்லாம் போற்றப்பட்டிருக்கிறாங்க. இதுவரைக்கும் நம்ம உலா குறித்தும் கலம்பகம் குறித்தும் செய்திகளை பார்த்தோம். மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது போட்டித் தேர்வுகளின் துணைவன் புதியுகத்திலிருந்து நான் உங்கள் முத்துரம்யா.